மனதில் மனித உடலில் ரெண்டு பொருள் முக்கியமான ஒரு விஷயம் காலைல கூட சொல்லியிருந்தீங்க ஐயா, மனமும் ஜீவனும் அப்படின்னு சொல்லிட்டு. உடலை விட்டு ஜீவன் போனால் நம்மளுக்கு சமாதி கட்டிடுறாங்க. அப்போது உடலை விட்டு மனம் போனால் என்ன ஆகும்? உடலை விட்டு மனம் போகுமா, போக முடியுமா? உயிர் போயிடுதுன்னு சொல்கிறோம், ஆனால் மனசு உயிரோடு இருந்தால் மனசு போகவே மாட்டேங்குது. மனசு இருந்துக்கிட்டே தானே ஐயா இருக்கு. மனசும் போகாது, உயிரும் போகாது, ஜீவனும் போகாது. அப்போது இதெல்லாமே கற்பனை. உயிர் தான் மனம். மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது. இப்போ கண் இருக்குது, ஒரு கெட்டி பொருள். காது இருக்குது, ஒரு கெட்டி பொருள். மூக்கு இருக்குது, ஒரு கெட்டி பொருள். வாய் இருக்குது, ஒரு கெட்டி பொருள். அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல் இப்படின்னு 5 பொருள் அங்கே ஒரே இடத்துல இருக்குது. இதில் மனம்ன்ற பொருள் எது? அது பொருளே இல்லை. பொருளே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது. இப்போ ஒரு நாய் இருக்குது, ஒரு புலி இருக்குது, ஒரு சிங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உயிர் இருக்குது, மனம் இல்லை. எப்படி அதுக்கு மட்டும் மனம் இல்லைன்றோம்? சாப்பிடுது, கத்துது, கொலைக்குது, எல்லாமே செய்யுது. அப்போது அது என்ன மனுஷனுக்கு மட்டும் மனம் இருக்குது, உனக்கு மற்றதுக்கெல்லாம் மனம் இல்லைன்றீங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பொண்டாட்டி, அதுக்கு உறவு, அதுக்கு சொத்து சேர்க்கணும், நாளைய உலகத்தை வாழணும் அப்படின்றதுலாம் அது கிடையாது. ஆமாங்க. பிறந்தது, வளர்ந்தது, உணவு கட்டி சாப்பிட்டு செத்து போச்சு. இதனால் அதுக்கு பேர் ஜீவன் சொல்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ணுற? ஒரு பாசத்தை உண்டாக்குற, ஒரு காமத்தை உண்டாக்குற. இப்போ மாடு இருக்குது, ஒரு மாடு ஒரு எருது மாடை கண்ணு போடும். அந்த எருது மாடு வளர்ந்துட்ட உடனே அதுக்கு தாயின்னு தெரியாது, அதுக்கிட்ட புணர்வு பண்ணும். அப்போ அந்த பிரிவினை தெரியல அதுக்கு. அதனால் அதுக்கு பேர் ஜீவன் சொல்கிறோம். ஆனால் நமக்கு பிரிவினை தெரியுது. இது மனைவி, இது தங்கச்சி, இது அக்கா, இது அம்மா அப்படின்ற பிரிவினை தெரியுது. இதனால் மனம் இருக்குது. மனத்தினுடைய சேர்க்கை என்ன அப்படின்னா, மூச்சோட எண்ணங்கள் சேரும்போது அது மனமாக மாறுது. சரிங்க. மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது, தனியாக ஒரு கெட்டி பொருள் கிடையாது. அப்போ இந்த மூச்சோட எண்ணங்கள், அதனால தான் நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன், உன் மூச்சு எது வரைக்கும் போதோ உலகத்தில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் வலிச்சுன்னு வந்து உள்ளே வச்சுக்கோ. அப்போ ஆசையை அது உருவாக்கிடும். அந்த ஆசையால் நீ அலைய ஆரம்பிச்சிடுவ. அந்த அலையும் போது உன் வாழ்க்கை கெடும். அப்போ அந்த மூச்சு அடங்கி போச்சுன்னா வெளியேகிற எண்ணங்கள் வராது. வராத போது உன் மனம் உனக்குள்ளே அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஆனால் மரண தருவாயில் இந்த மனம்ன்ற மூச்சு போய் ஆன்மாவோடு இணைஞ்சிடும். தனியாக இது போக முடியாது, இதுக்கு வழி கிடையாது. ஏன்னா இந்த புலன்கள்லாம் அடைப்பு ஏற்பட்டு போயிடும். அப்போ ஓப்பனாக இருக்கிற இடம், ஆன்மா இருக்கிற இடம் உச்சி தான். சரி, இது மகானுக்கு, மகான்களுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு இல்லை. மனுஷனுக்கு 9 வயலையும் போகும், மகான்களுக்கு இது போய் என்ன பண்ணும்? இங்கே இருந்த செயலெல்லாம் சேர்ந்து ஜீவன், மனம், உயிர், ஆன்மா 4 சேர்ந்து ஒன்றா போகும். இது ஒன்றா இணைஞ்சதால் இதுக்கு பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை. ஏன்னா இந்த மனம் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில், இந்த உயிர் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில். இது ரெண்டும் பண்ணாததால் அது புனித ஆன்மா வாய்ப்போது. அந்த புனித ஆன்மா எதுலேருந்து வந்தது உதயமாச்சோ அதிலே போய் இணையுது. ஆனால் இந்த மனிதனுடைய மனமும் உயிரும் சேர்ந்து இந்த உலகத்தில் 1000 பாவங்களை பண்ணிடுச்சு. அதனால் அது இறைவனோட சேரலை. சேராதால் அது என்ன பண்ணுது? இங்கேயே பிறந்து பிறந்து சாகுது. ஜனனமும் மரணமும் தொடர்ச்சியாக சுயற்சி மாதிரி ஆகிப்போச்சுங்க. இந்த ஜனனம் மரணத்துக்கு என்ன ஜாதி? உலகத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் மதம் இருக்குதா? மரணத்துக்கு ஜாதி இருக்குதா? இல்லைங்க. மொழி இருக்குதா? குலம் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. மரணம் மரணம் தான். உலகத்தில் எந்த மதத்தில் சேர்ந்தவன் செத்தாலும். ஆமாங்க. இதெல்லாம் புரிஞ்சால்தான் அந்த மத வெறி, மத சண்டை, ஜாதி சண்டை இதெல்லாம் ஒழியும். மனிதன் அன்போடு வாழணும். மதமெல்லாம் தூக்கி போடு, அது வழிபடும் போது வச்சுக்கோ. மற்ற நேரத்தில் மதத்தையோ ஜாதியோ உபயோகப்படுத்தாத, மனிதனை மனித நேயத்தை உபயோகப்படுத்திக்கோ. அன்போடு இருக்க பழகிக்கோ. அதுதான் மனிதனுக்குள்ள சிறப்பே.
அதை மறந்து நீ மிருகம் மாதிரி அலையாத. அதனால் மனிதனுக்கு 9 வழியில் துவாரத்துலேயும் உயிர் போகும், மகானுக்கு உச்சியில் மட்டும் உயிர் போகும். உச்சியில் போகிற உயிர் இறைவனோட கலக்கம், 9 நவதுவாரத்தில் போகிற உயிர் இந்த உலகத்தையே அலையும். அதுதான் பிறப்பு இறப்பினுடைய ரகசியம். புரியுதுங்க, நன்றிங்க ஐயா. ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் பற்றி மறுபடியும் ஒன்று சொல்கிறேங்க ஐயா. அவர் நிறைய விஷயத்தில் சொல்கிறாரு, பாவனை பக்தி பண்ணால் இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராதை வந்து கிருஷ்ணரை வந்து கணவனாவோ இல்லைன்னா வந்து ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை காதலனா பாவிச்சாங்க. எப்படி பாவிச்சாங்க? பாவனை பக்தி. நான் முருகனாண்ட போய் முருகா நீ என் நண்பன் ஒரு வாட்டி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டா வராது. அது இல்லை பாவனை பக்தி. அங்கேயே உட்காந்துக்கின்னு 24 மணி நேரம் முருகா நீ என் நண்பன் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாவனை பக்தி. அந்த உறுதியோடு இருக்கணும், உறுதியாக இருக்கணும். உறுதியோடு இல்லை, முடிவோடு இருக்கணும். இருக்கணும், உறுதியோடு இருக்குது இல்லை, முடிவோடு இருக்கணும். நீ நானும் ஒன்று தான் கலக்கணும், நீ என் நண்பன் தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது பாவனை பக்தி. ராதைக்கு இன்னைக்கு ஆண்டாள் கோவிலில் கட்டுற மாலை ஆண்டாள் சூடின உடனே திருப்பதிக்கு போகுது ஃப்ளைட்டில். ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர் கொடி நீட்டு ஆண்டாள் போட்ட பிறகு தான் ஏழுமலையானுக்கு அந்த மாலை சாத்துவாங்க. அப்போது ஆண்டாள் சாதாரண ஒரு பொம்பளை தான். எப்படி அதுக்கு அந்த பக்தி கிடைச்சது? இறைவனை அது காதலனாவே நினச்சிச்சு, கணவனாவே நினச்சிச்சு. இது பாவனை பக்தி. வீட்டுக்காரனே காதல் நான் நினைக்க மாட்டேன், கணவன் நான் நினைக்க மாட்டாங்கல்ல, கட்டலே திணிக்கிறாங்க. அப்புறம் எங்கே பாவனை பக்தி? அதுக்கு தான் பதி பக்தி. நான் கனவு மேலே பக்தியாக வாழும். பதி எங்கே, பக்தி எங்கே இருக்குது? பதியும் பதியாக நந்துக்கல, பக்தியும் பக்தியாக இல்லையே இப்போ உலகத்தில். கட்டியும் முட்டையும் இல்லை, அவன் கத்தி எடுத்து நிற்கிறான், இது தொடப்பு கட்டி எடுத்து நிற்கிது. அதனால் பாவனை பக்தி. ராதை கண்ணனை பாவனை பக்தி பண்ணு. அது மாதிரி ஒவ்வொரு கடவுளும். அதனால தான் பாம்பன் சாமி சொன்னார், கடவுள் வந்து இத்தனை தோற்றத்தில் இருக்கிறாரா, இத்தனை விதமாவா இருக்கிறாரு கடவுள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாருக்கு. சொன்னேன், இல்லை, கடவுள் ஒரு விதம்தான். ஆனால் அவன் உன்னுடைய மனம் வேறு வேறு இல்லையா? அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அது நினைக்குது. அது அப்போ கடவுள் அங்கே அதுவாக ஆகிறான். அதனால் சொன்ன, அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என்னருள் ஈசனான தெந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை காக்கன்னா. பெருமாள் அவன்தான்டா, சிவமும் அவன்தான், சக்தியும் அதுதான், முருகனும் அதுதான். நான் சொல்கிறது முருகன் சொல்கிறேன், நீ சொல்கிறது சக்தின்னு சொல்கிற, அவ்வளோதான். பொருள் ஒரு பொருள், அது கடவுள், அவ்வளோதான். கடவுள் கடவுள்னா நான் எதை கும்பிட்றேன் நீ எதை கும்பிட்றேன்னு தெரியாது. இப்போ 4 புள்ள பெற்றுட்டு 4க்கு ஒரே பேர் வச்சுட்டு கூப்பிட்டேன்னா எந்த புள்ளன்னு தெரியாதுல்ல. வேறு வேறு பேர் வைக்கிறல ஒரு பிள்ளைகளுக்கு. அது மாதிரி கடவுளை மனிதன் வேறு வேறு பேர் வச்சு கூப்பிட்டுங்கிறான். ஆனால் கடவுள் ஒன்று தான். உலகத்தில் கடவுள் ஒரு பொருள் தான், அது பேரொளி. அது அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாத்தையும் கடந்து நின்றது. அதனால தான் சொன்னேன், கடவுள்ன்றது கடந்து தேடு. எங்கே போய் தேடுறத? உள் கடந்து தேடுன்னு சொல்கிறாங்க. இது நடக்குமா? அது எல்லாத்தையும் கடந்து நின்றது. அது கடந்து தேடுறது இல்லை, கடந்து நின்றது. இன்பம் கிடையாது, அது துன்பம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது. இது அத்தனையும் கடந்து நின்ற பொருள். அது அதை உனக்குள்ளே வர வைக்கணும்னா நீ எல்லாத்தையும் கடந்து நிற்கணும். அதனால் வள்ளுவர் சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீ இறைவனை எப்பவும் இதயத்தில் சுமக்க கற்றுக்கடா. ஊறுபட்ட ஆசை சுமந்து குப்பை மோடு மாதிரி வச்சுங்கிறடா உன் இதயத்தன். அதை சுத்தப்படுத்துறா, இறைவன் உட்கார இடம் வைடாங்கண்ணா. சரி, இதுக்கு என்னப்பா அடையாளம்னா, அட பாவி, ராமனின் சீதையும் அனுமான் வச்சுருந்தானே அப்படி வைடான்னா. அனுமான் ஒரு உருவம் இல்லையா? சீதையை மீட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க ராவணன் தம்பி விபீஷணன். அவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு விபீஷணனுக்கு ராவணன் இறந்த உடனே ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் இலங்கையை. இவ்வளோ பெரிய உதவி செய்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாலை எடுத்துன்னு வரான். இதை பட்டாபிஷேகம் பண்ணது ராமர். அங்கே இலங்கையில் இருந்து துன்பத்தை அனுபவித்தது சீதை. இந்த துன்பத்தை அனுபவித்த சீதைக்கும் பட்டாபிஷேகம் பண்ண ராமருக்கும் பாலமாக இருந்தது அனுமன் இல்லையா? 3 பேர் தானே, வேறு என்ன இருந்தால் சொல்லலை.
அப்போது ராமர்கிட்ட போய் அந்த பரிசை கொடுக்குறான். ராமர் சொல்கிறாரு, நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன், நீ இந்த பரிசை கொடுத்தீங்கன்னா நான் ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் எனக்கு வேணாம் அந்த பரிசு. சீதை அங்கே வந்து கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருணும். அப்போ சீதைக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. சீதை சொல்கிறாரு, நான் இவ்வளோ நாள் அங்கே அனுபவித்த துன்பத்துக்கு ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்த மாதிரி ஆகிடும், அதனால் எனக்கு வேணாம். நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி இங்கே வந்து ஒன்று சேர்கிறதுக்கு உதவியாக இருந்த அனுமனுக்கு கொடுங்க, அவன் தானே நினச்சான் அப்படின்னு. அப்போ அனுமனுக்கு கொடுக்குறான். அனுமனுக்கு கொடுத்தா அந்த மணி வந்து கண்ணாடி மணி மாதிரி இருக்குது, அது ஒரு விலை உயர்ந்த மணி. அந்த கண்ணாடி மணியை பற்றி 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 பார்க்குறான். அப்போ விபீஷணன் கேட்குறான், என்னப்பா அதில் பரட்டி பார்க்குற? அதை பரட்டி பார்க்கறதில்ல, அதை ஒன்று ஒன்றே அவர் அறுத்துடுறான். இது என்ன இப்படி பண்ணுற, அதனுடைய விலை என்னான்னு தெரியும், உன் குரங்கு பூத்தியை காட்டுற, அது அவ்வளோ விலை உயர்ந்த பொருளை அவங்களுக்கு கொடுக்குறேன் நான், அதை போய் இப்படி அறுத்து போடுறேன்னா அது எவ்வளோ விலை உயர்ந்ததாவது இருக்கட்டும், அதில் என் ராமருடைய உருவம் தெரியுதான்னு நான் பார்க்குறேன், எங்கேயுமே தெரியல, அதனால் தெரியாதெல்லாம் அறுத்துறேன் அப்படின்னு. சரி, அந்த கண்ணாடி இதில் வந்து உன்னுடைய ராமரை தேடுறிய நீ, அப்போ உன் இதயத்தில் ராமர் இருக்கிறாரா, நீ பார்க்க போறியான்னு. ஆமாம், இதயத்தை பிளந்து காட்டுறான். ராமரும் சீதையும் இதயத்தில் உட்காந்துறாங்க. தெய்வ பக்தி அப்படி இருக்கணும். அனுமனுக்கு பறக்கிற சக்தி கிடையாது, ஸ்ரீராமன் ஒன்று பறக்க ஆரம்பிச்சிடறான். நம்பிக்கை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான ஒரு கதை சொல்வார். ஒரு பால்காரம்மா அண்ணாண்ட ஒரு சாமியாருக்கு பால் எடுத்து போய் கொடுக்கணும், ஆறு நடுவில் பால் எடுத்து போய் கொடுக்கணும். சாமியார் பேசுகிறாரு, ஆற்றுல தண்ணி போனால் கூட நம்பிக்கை இருந்ததுன்னா தண்ணி மேலே நடந்து வரலாம் அப்படின்னு பேசுகிறாரு. ஒரு நாள் இந்த அம்மா பால் எடுத்து போகிறாங்க, ஆறு ஃபுல்லாக தண்ணி போகுது. அந்த சாமியார் சொன்ன ஞாபகம் வந்துடுச்சு, இந்த அம்மாவுக்கு தண்ணி மேலே நடக்கலாம் நம்பிக்கை இருந்தான்னாரு அப்படின்னு. இந்த அம்மா ஆற்றுல கால் வச்சு நடந்து போயிட்டாங்க, தண்ணி மேலேயே போயிட்டாங்க. தண்ணி மேலேயே போய் சாமியாருக்கு பால் கொடுக்குறாங்க. அப்போ சாமியார் கேட்குறாரு, எப்படிம்மா வந்தேன்னு. ஆறில் தண்ணி போகுது சாமி ஃபுல்லாக, ஆனால் அது மேலேயே வந்துட்டேன் நான், தண்ணி மேலேயே வந்துட்டேன். இன்னும் ஆச்சரியமாக வந்து சாமியார் இருந்து வர்றாரு. சாமியாரை இந்த அம்மாவும் இறங்குறாங்க ஆற்றுல. சாமியார் அடிச்சு போட்டார், அந்த அம்மா மட்டும் நடந்து போகிறாங்க. காரணம் என்ன, சாமியாராக இருந்தால் கூட சாமி மேலே நம்பிக்கை இல்லை அவருக்கு. இந்த அம்மா சாமியாராக இல்லைனாலும் தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை அவங்கள காப்பாற்றுது. மனிதனுக்கு முதல்ல நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை இல்லாத தெய்வ வழிபாடு சரியாக வராது. கேட்குற அதுக்கு அடுத்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நான் அதுதான் கேட்கலான்னு வந்தேன். அனுமாரை வந்து ராமரோட நாமத்தை கொண்டு அந்த ஒரு கடலை 7 கடலை தாண்டிட்டாரு, இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டாரு. ஆனால் அதே ராமர் ஸ்ரீலங்காவுக்கு போகிறோன்னா அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் ஒரு பாலத்தை அமைச்சு தான் போகிறாரு. ஆனால் அனுமானாரால் ஒரே நம்பிக்கை வச்சு அவரால் தாண்ட முடிஞ்சுது. ஆனால் ராமர் கடவுளாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த சாமியார் மொழிக்கு போன மாதிரி தான் அவர் பாலத்தை வச்சு தான் போகிறாரு. ஏன்னா ராமன் வந்து கடவுள், அது எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் ஒரு அரசனாக தானே வந்தார். அப்போ மனித செயலுக்கு உட்பட்டது மட்டும்தான் செய்யணும், அவர் கடவுள் செயலாங்கிறது வந்து காட்டக்கூடாது. ஆனால் அனுமனுக்கு ஒரு கடவுள்னு தெரியும், அதனால் அவன் பயன்படுத்தினான், இவர் பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்க. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ என் மேலே எவ்வளவோ பேர் எவ்வளவோ நம்பிக்கைகள் எதோ விஷயங்கள் சொல்கிறாங்க, உங்களால் தான் உங்களால் தான் உங்களால் தான். ஆனால் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை கிடையாது. ஏன்னா என்னுடைய செயல் என்ன, அறிவுரை சொல்கிறது, நன்மையை சொல்லி கொடுக்குறது. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை அதுக்கு கை கொடுக்குது, கடவுள் அனுகிரகம் கிடைக்குது. அதனால் பல ஆயிரம் விஷயங்கள் நடந்துக்கினுக்குது. இதை வந்து நம்ம அந்த தாயத்து கட்டுற மாதிரி மோலாடிக்கூடாது. அதனால் நான் அதை பற்றிலாம் பேசலை. அது மாதிரி அனுமனுக்கு ராமன் வந்து தெய்வம்னு தெரியும், அதனால் அனுமனுக்கு அதுதான். ஆனால் இவர் மனித வடிவில் வாழ்ந்துடும் போது மனித செயல் தான் செய்யணும். சீதை வந்து அயோத்தியில் இதில் வந்து இவ்வளோ நாள் இருந்தாங்க ஒரு பொம்பளை தனியாக. அவன் வந்து பயங்கரமான வீரன் ராவணன். அது அவன் எப்படி இந்த பொம்பளையை சும்மா விட்டு இருப்பான், கெடுக்காமல் வச்சுருந்துருப்பான் இத்தனை வருஷமாக அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பொறுப்பு பண்ணுறதுக்கு சீதை கிட்ட சொல்கிறா, இது மாதிரி ஜனங்க பேசுது. அப்போ ராமர் சொல்கிறா, டே நான் கடவுள்றா, எனக்கு தெரியும்டா சீதை உத்தமின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆமாம், சொல்லியிருக்கலாம். சொல்லலை.
அவர் அந்த மனித செயல்லையே நின்று சொல்கிறாரு, இது மாதிரி ஜனங்க பேசுகிறாங்க, இதுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும், தீயில் இருக்கிறாங்க. அதனால் பூமிக்கு போயிடறான். ஏன்னா சீதைன்றது ஒரு சாதாரண பெண் கிடையாது, அது பூமாதேவி. அது ஒரு சக்தியினுடைய வடிவம். அந்த சக்தியினுடைய வடிவம் வந்து இலங்கையில் தரிசனம் பண்ணும்போது இலங்கை அழியுன்றது புராண கதை. அந்த அழிய போதுன்றதுக்காக ராவணன் தூக்கி கடலில் போட்டான். அந்த கடலில் போட்டதால் அது மந்தன் வந்து ஜனகர்கிட்ட கட்சிது. தசரதன் புள்ள போய் ராமன் போய் அதை திருமணம் செய்து அதை வாழும்போது இங்கே வாழ வீதி விடவே இல்லை. அவன் திருப்பி அந்த ராவணனாலேயே அதை தூக்கின்னு போயிட்டான். அதனால தான் சொல்கிறது, விதியை மாற்ற உலகத்தில் இன்னும் ஒருத்தன் பிறக்கவே இல்லை. ஆண்டவனுக்கு மட்டும்தான் விதி இல்லை, நமக்கெல்லாம் விதி உண்டு. நம்ம வாழ்க்கை விதியினுடைய படி தான் வாழும். ஆனால் நமக்கு மதின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு முயற்சிகள் பண்ணி வெற்றி அடையுங்க. எல்லாம் விதின்னு வீட்லேயே உட்காந்துக்காதீங்க, அது வீணாக கெடுத்துடும். நமக்கு விதியை மறந்துடுங்க, மதியை யோசியுங்க, பல தொழில்களை செய்யுங்க, பல ஆற்றல்கள் இருக்குது உங்ககிட்ட, அதை வெளி உலகத்துக்கு பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கும் பயன்படுத்தும்னு சொல்லினுங்கிறோம். சரிங்க, சொல்லு சாமி. ஏன் நம்ம எல்லாருக்குமே காசு பணத்தை வந்து கணக்காக செலவு பண்ண மட்டும் தெரியுது எல்லாருக்குமே. மனுஷங்களுக்கு காசு பணத்தை கம்மியாக செலவு பண்ணணும், அந்த வரவு கணக்கு பார்க்கணும், அதெல்லாம் தெரியுது. நான் ஆன்மீகத்துக்குன்னு வந்துட்ட பிறகு நம்மளுள்ள இருக்கிற மூச்சு கணக்கை சரியாக பயன்படுத்த தெரியல. அந்த மூச்சு கணக்கு வந்து கற்றுக்கொள்றதுக்கு அவங்க மனம் ஏற்பது இல்லையா, இல்லை கற்றுக்கொள்ள ஆள் இருந்தும் அவங்க போகிறது இல்லையா? ஏற்கிறது இல்லை. இப்போ இங்கே வந்து ஆயிரக்கணக்கில் வராங்க மாதம். ஆமாம், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சொல்லித்தரேன். ஆனால் அவங்க மனம் ஏற்றுக்கல. அவங்களுடைய நினைவுகள் என்னவாக இருக்குது, நான் சாமியை பார்க்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும், அது மட்டும்தான் வராங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் பூஜை ரூம் இல்லையாகிறாரு. நான் சொன்னேன், நல்ல விஷயம் தான், நம்ம சாரைக்கடலில் எல்லாம் பூஜை ரூமில் தானே இருக்கிறாங்க. இல்லை அது எங்கள் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. அப்போது இந்த வழிகள் தெரிஞ்சாலும் அவங்கள போக சில தடைகள் வருது. அவங்களுக்கும் மனம் ஏற்றுக்கல. ஏன்னா நம்ம மாறுறோமோ, நம்ம வாழ்க்கை மாறிடுமோ, நம்ம எல்லாத்தையும் விட்டுடுவோமோ அப்படின்ற பயம் வருது. பயம் வரும்போது இத்தை விட்டுடுறாங்க, அதை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இங்கே வர்றது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உபதேசம் வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே பாடம் பண்ணுறாங்கல்ல, தெரியல. பாடம் வாங்கினா ஒரு மாதம் பண்ணுறவன் இருக்கிறான், அதுக்கப்புறம் பழையபடி போயிடுறான். அதனால் ஏன்னா இதை பண்ண அவனுக்கு மனசு மாறுது, இதை பண்ண அவன் செயல் மாறுது, இதை பண்ண அவன் நடவடிக்கை மாறுது. அப்போ அவனுக்கு ஒரு பயம் வருது, ஐயோ பொண்டாட்டி விட்டுடுமா, புள்ளையை விட்டுடுமா, சொத்தை விட்டுடுமான்ற பயம் வருது. இந்த பாடம் வேணாம், நம்ம இருக்கிற மாதிரி இருக்கலாம், பின்னாடி பார்க்கலாம். பின்னாடி பார்க்கும்போது இவர் இருக்க மாட்டார். அது மாதிரி நிலையை உருவாக்கிக்கிறான் மனுஷன். இந்த பயம் அவனை தடை போடுது. கடவுள்ன்றது ஒரு அற்பொருள், அது யாரும் அடையாத பொருள். அந்த வழி நமக்கு தெரிஞ்சுக்குது, அதை அடையணுன்ற தைரியம் வர மாட்டேங்குது, பயம் வருது. அந்த பயத்தால் அதை விட்டுட்டு பழையபடி பழைய நிலைக்கு வந்துடுறான். சரிதாங்க. அப்போது நம்ம இந்த கடவுளை அடையணும்னா நம்மளுக்கு வைராகியம் வேணும். இன்னைக்கு நாளைக்கு இல்லை, இன்னைக்கே நம்ம பிடிக்கணுன்ற நாளைன்ற வார்த்தைக்கே இதில் இடங்கள்ல எத்தனை எல்லாம் சாப்பிடாத, பொண்டாட்டியை பார்க்காத, வேலைக்கு போகாத, 2 மணி நேரம் இதில் உட்காரு, இதுதான் நான் தான் அது அப்படின்ற முடிவோடு பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் உண்டு உங்களுக்கு. இல்லைங்க காரணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டவனுக்கு அவன் ஞானத்துக்கு போகவே முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுங்க, அதனால் டைம் ஆயிடுச்சுங்க, எங்கள் சம்சாரத்துக்கு போய் பஸ் ஏற்றிட்டு வந்தேங்க அப்படின்னு காரணம் யார் ஒருத்தன் சொல்கிறானோ அவன் இதில் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியும். நாங்கள் பேப்பர் ஃபஸ்ட்டு உபதேசம் கொடுக்குறோம், இல்லை அனுபவித்து உபதேசம் கொடுக்குறோம். அதனால் இது ஒரு நாள் ஊட்டினா மறுநாள் அந்த காற்று சீராக நேராக போகாது, ஆடும் உள்ளுக்குள்ளுவே. 10 நாள் ஊட்டினா நீ திருப்பி அதை பிடிக்கவே முடியாது. அப்போவே தெரிஞ்சுக்க நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோமா, போயிட்டு கேஸ் இது சும்மா பந்தா பண்ணின்னு வருதுங்க அப்படின்ட்டு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, எதுவும் அந்த நினைப்பிலையாவது வரட்டுமே அப்படின்ட்டு நான் போயின்னுக்கிறேன். யார் எவ்வளோ உபதேசம் பண்ணுறான், யார் இதில் டெய்லி பாடம் பண்ணுறான், யார் பண்ணலை எல்லாரும் தெரியணும். ஏன்னா அவன் கண்ணும் அவன் தலையும் எனக்கு வந்து பதில் சொல்லும். இவன் தெரிஞ்சா குரு வந்து நம்ம வெளியூரில் தானே எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியும். நான் தான் யட்சினி வச்சுங்கிறேன். ஆமாப்பா, இந்த புடுக்காரன் வரான் தெரியுமா, அவன் யட்சினின்னு ஒரு தேவதையை வச்சுன்னுப்பான். அது நைட்டு 12 மணிக்கு போய் சுடுகாட்டில் பூஜை பண்ணுவான், பண்ணி அதை வசைப்படுத்தி வச்சுப்பான். அதனுடைய வேலை என்னன்னா
ஒவ்வொரு ஊட்டாண்ட போய் நிற்கும் போதும் அது அந்த வீட்டினுடைய நிலையை அவன் காதில் சொல்லும். இவன் வாயில் புட்டு 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 புட்டுன்னு ஆட்டிக்கினே சொல்லுவான். இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, இந்த வீட்டில் ஒரு சாவு நடக்க போகுது, இந்த வீட்டு பையன் ஓடி போட போகிறான், இந்த வீட்டு பையன் சரியாக படிக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவான். இது இவன் சொல்கிறதில்ல, அது சொல்லும் காதில். இது எது வரைக்கும் சொல்லும் அப்படின்னா 3 மணி வரைக்கும் தான் சொல்லும். 3 மணிக்கு மேலே அது போயிடும். இவன் புழு ஆரம்பிச்சுடுவான் வீட்டுங்களாண்ட வந்து. புளி விட்டு எனக்கு சொக்கா எடுத்தா பேண்ட் எடுத்தா அதில் பூஜை பண்ணணுன்னுவான், ஏமாற்றுவான். அது மாதிரி நான் யட்சினியை வச்சுக்கிறேன். எவன் என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ரவுண்டு அனுப்புவேன், எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லிவிடுவேன். ஓ அப்படியா, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அமைச்சிருவாரு. நான் இதை இப்போ இந்த பாடத்துக்கு வரது முன்னே முதல்ல அத்தை தான் வச்சு பண்ணேன். ஏன்னா இது நமக்கு பாதுகாப்பாக ஓணும், எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அது மாதிரி என்னை ஏமாற்றவே முடியாது. இது இவன் நினச்சின்னுக்கிறான் குரு ஏமாத்திடலான்னு. ஏமாறுற குரு இல்லை நான். சொல்லுப்பா ஐயா. திருமூலர் ஒரு பாட்டில் சொல்றாரு ஐயா, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தில் இருந்தேன் பல ஆயிரம் வருஷம்னு திருமூலர் ஒரு பாடலில் குறிப்பிட்டாரு. இந்த நம்ம இருக்கிறது எல்லாமே ராத்திரி பகல், நம்ம மறுபடியும் அதே தான் மகான் நிலைக்கு போல. நான் மனித நிலையிலேயே நின்று பார்க்குறப்போ இந்த ராத்திரி பகல்ன்றது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் பார்த்தோம்னா எப்படி நான் அந்த பாடலில் புரிந்து கொள்றது என்னன்னா, சந்திரக்கலை சூரியக்கலையை தான் ராத்திரி பகல்னு சொல்றாரா, ராப்பகல் அற்ற இடத்தில் இருந்தேன்னா சுழுமுனையில் இருந்தேன்னு சொல்றாரா ஐயா, இல்லை எங்கே குறிப்பிடுறாரு? இடைகளை பிங்களை மூச்சு ஓடுற வரைக்கும் இடைகளை பிங்களையினுடைய நிலை என்ன அப்படின்னா, உலகத்தில் சூரிய சந்திரன் மாதிரி. சந்திரன் வந்தால் இருள் வந்துடும், சூரியன் வந்தால் ஒளி வந்துடும். அப்போ இரவு பகல் இந்த உலகத்துக்கு 2 இருக்குது. இந்த இடைகளை பிங்களை மூச்சு ஓடுச்சுன்னா மனுஷனுக்கும் இரவு வந்துடும், பகல் வந்துடும். இது 2 மூச்சினுடைய நிலை, சந்திரகலை சூரியகலை. இதுக்கு ஜாதி மதமே கிடையாது. உடலுக்கு ஒன்றா ஜாதி வச்சுக்கலாம், மற்ற வச்சுக்கலாம். இந்த மூச்சுக்கு என்ன ஜாதி என்ன மதம்? கடவுளுக்கும் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மூச்சுக்கும் கிடையாது. அமெரிக்காவில் பிறந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு மூக்கு வச்சு ஒரே ஒரு ஓட்டை வச்சுக்கலாமே. ஏன் உலகத்தில் பிறந்த மனுஷனை எல்லாம் இறைவன் ஒரே மாதிரி படைப்பு, ஒரே மாதிரி பேட்டன் இயக்கம். அதுதான். கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது. எல்லா மதமும் இறைவனுடைய வழிபாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். மதங்கள் வேறு, கடவுள்கள் வேறு. எல்லாரும் முட்டியை போட்டு தாலியை கீழே வச்சு தான் கும்பிடுவான் இல்லையா? இதனுடைய தன்மை என்ன? இதனால் அப்படி கும்பிட்றதால கடவுளுக்கு என்ன நன்மை? கடவுளுக்கு ஒரு நன்மை இல்லை, உனக்கு நன்மை. ஆனால் உனக்கு நன்மை செய்தான்னா செய்ய மாட்டேன். அதனால் இதை கடவுள் வழிபாடுறான்னு வச்சா தான் கும்பிடுவேன். இந்து மதத்தில் ஒரு பண்டிகை சாப்பாடு செய்கிறான். இது உனக்காக தான்ப்பா, உனக்குள்ளே கடவுளுக்குறாருப்பா, இதை கும்பிட்டு சாப்பிட்டா போயா பசி எடுக்குதுன்னு கும்பிடுவான் இல்லையா? பிள்ளையார் சதுர்த்தி வந்ததுன்னா 100 ரூபா 150 ரூபா கொடுத்து பிள்ளையார் வாங்கின்னு வரான். ஒரு 25 ரூபா கொடுத்து அவர் மழையில் நனைஞ்சிட்டு போகிறாருன்னு ஒரு குடை வேறு வாங்கின்னு வரான். இல்லை வச்சு போட்டு ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கின்னு வடை பாயசம் குழக்கட்டை அதை செய்கிறான். இதெல்லாம் காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் செய்துவேன். படிக்கும்போது மட்டும் 1/2 மணி நேரம் படிக்க மாட்டான். சீதா கலப்பை செந்தாமரை பார்த்து கற்பை கொளுத்துன்றான். அதை மூச்சா சொல்ல மாட்டேன். அப்போது இவன் சாப்பிட்றதுக்கு படுற அவசரம் கடவுள் வழிபாட்டுக்கு. இப்படிப்பட்ட மனுஷனகிறன். அற்புதமான பாடல். அதில் எல்லாம் யோகத்தை பற்றி தான் அந்த பாடல். விநாயகர் அகவில் எதுவுமே கடவுளை பற்றி இல்லை, எல்லாம் உன்னை பற்றியும் யோகத்தை பற்றி தான். ஆனால் அதை 5 நிமிஷம் படிக்க மாட்டேன்றான். போட்டு கற்பனை கொளுத்து ஆயிப்போச்சு, சரியாக போச்சுட்டான், போட்டு சாத்திட்டான். சரி இதெல்லாம் பண்ணானே பரவாயில்ல, சரி ஏதோ பசி போடுது சாப்பிட்டான், ஓஞ்சி போட்டோம். அது வயிற்றில் எடுத்துன்னு போய் ஒரு 1/4 சவரம் இன்றைக்கி தாங்க வாங்கின்னு வந்தேன் நான். இன்றைக்கி புள்ளியாச்சு வச்சுங்க, முதல் வைக்கணுங்க, அடுத்த வருஷம் அப்போ தாங்க இன்னொரு 1/4 சவரம் வாங்குவேன்ட்டு அது வயிற்றில் வச்சிட்டான். என்ன சாமி இதெல்லாம் பண்ணவன் சாயந்தரம் நம்ம எங்கடா போடுறான்னா காவத்தண்ணியில் போடுறான். இத்த சாமின்னு கும்பிட்டான். 2000 ரூபாய் செலவு பண்ணி சாமி ஆக்கணும். அத்தை தங்கத்தை வாங்கின்னு வச்சான். தங்கம் இல்லாத ஒரு 5 ரூபாய் காயின்ஸை வைக்கிறான். இதெல்லாம் வச்சுட்டு சாயந்தரமாக காவத்தண்ணியில் போட்டுறான். ஆமாம். என்னடா கடவுள் வழிபாடு? மூடத்தனமாக தெரியலையாவது உங்களுக்கு?
யோசிக்க மாட்டீங்களா? அதை சொல்கிறான். சீத கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாடு பொன்னரைஞானம் பூந்துகிலாட வண்ண மருங்கள் வளர்ந்தழகரிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழ முகமும் இலங்கு சிந்தூரும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபயமும் 3 கண்ணும் 3 சூடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழ்வல் மார்பு சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரேன்றான். என்னப்பா எப்பாடின்னு சொன்னேன். ஏமா மூச்சு விடாம சொன்னீங்களே, அது இவ்வளோ யார் பாடுறாங்க? யாருமே பாடுறதில்ல. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் பாடிட்டு கற்பூரம் கொளுத்திடுறாங்க. என்னப்பா என்னப்பா. அப்போது இவனுக்கு அந்த கடவுள் பற்றில சோத்து பற்றுக்குது. அப்போ இந்த சோறு உனக்கு இது கடவுள்டான்னு சொன்னால் கும்பிட மாட்டான், கடவுளுக்குடான்னு சொன்னால் கும்பிடுவான். அதனால் அதை கும்பிட்டுட்டு சாப்பிட்றான். கறி மீனாக்குனாலும் போட்டு கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைக்கிறான், வடை பாயசம் பண்ணாலும் கற்பூரம் கொளுத்துது. ஏன்னா இது இல்லைன்னா இவனும் இருக்க மாட்டான், இவன் உடலில் கடவுளும் இருக்காது. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை, உணவு தாண்டா கடவுள். உணவுன்னு ஒருத்தன் இல்லைன்னா எந்த கடவுளும் எவனும் காப்பாற்றவே முடியாது. எந்த மதமும் காப்பாற்றாது, எந்த கடவுளும் காப்பாற்றாது. உணவு தான் காப்பாற்றும், உணவு தான் கடவுள். அதை தான்பா சொல்லிங்கிறேன். நான் அனிதா, சொந்த ஊர் திருப்பத்தூர், இப்போ ராயப்பேட்டில் இருக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னாக்க, ஆன்மாவும் உயிரும் வேற வேறன்னு ஐயா சொல்லியிருக்காரு. நம்மள ஆன்மா வழி நடத்துதா இல்லை நம்ம உயிர் வழி நடத்துதா நம்மளோட செயலை? ரெண்டுமே வழி நடத்தலாமா? அதை தாண்டி இன்னொருத்தங்கிறான், ஆன்மா தான் எல்லாத்துக்கும் தலைவன். ஆனால் அந்த தலைவர் எல்லா வேலையும் செய்ய மாட்டார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கிறாருன்னா ராஜாவே தோட்ட வேலையை செய்வாரா? ராஜாவே சமையல் வேலை செய்வாரா? செய்ய மாட்டார். அப்போ ராஜாவாக தான் இருப்பார். அவருக்கு வேலைக்காரனாக இருக்கிற தான் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர், மனம் அப்படின்னு சொல்லக்கூடியவெல்லாம் யாருக்கு? ஆன்மாவிலேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே வேலை செய்கிறாங்கம்மா. ஓகே, நம்மளோட கர்மா தான் நம்மளோட பிறவியை தீர்மானிக்குது, ஒவ்வொரு செயலும். அது இப்போ வந்து ஒருத்தர் நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்க நல்ல செயல்களை தான் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அது முன்வினை பயன் சொல்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நன்மையை தானே செஞ்சுருப்போம். நமக்கு இது இப்போ வந்து நல்ல செயல்களை செய்கிறோன்னா அதுக்கு முன்னாடியே நல்ல செயல்களை தானே செஞ்சுருப்போம். அப்போ நம்ம என்ன தப்பு செஞ்சுருப்போம்? இப்போ பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா? குழந்தையில எல்லாமே நல்ல குழந்தை. எல்லாம் இப்போ பிறக்கும் போது எல்லாம் சுத்தமாக தான் பிறகுது. வளர வளர பக்கத்தில் இருக்கிறவங்க வளர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. இப்போ வானத்துலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வருது, அது சுத்தமான தண்ணியா அழுக்கு தண்ணியா? அது சுத்தமான நீர் தான், சுத்தமான தண்ணி. ஆனால் எந்த இடத்துல விழுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியோட குணம் மாறும். அந்த மாதிரி வரும்போது ஆன்மா சுத்தமாக தான் வந்தது. இங்கே வேலை செய்யும்போது, இங்கே அதோட காரியம் செய்யும்போது அது அழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குது. அது அறியாமலே செய்யுது. ஏன்னா மனம்ன்றது ஒரு மனுஷனுக்கு முன்ன நின்று வேலை செய்கிற வரைக்கும் பாவம் கண்டிப்பாக வந்தே சேரும். மகாபாரதத்தில் கர்ணன் தான் மிகவும் நன்மை செய்பவர், அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவரோட கர்ம வினை பயன்தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுங்களா? 1000 யோகினா இருந்தாலும் இருக்கிற இடம் சரியில்லைன்னா அதுக்கான தண்டனை நிச்சயம். ஆனா நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்கல்ல, அதை தான் சொல்றேன். 1000 பண்ணுப்பா, நீ எங்க இருக்கணுமா அங்க இருக்கிற அறிவு இல்லாத போச்சுல. ஆனா அவரோட பிறந்த உடனே அவங்க அம்மா தனியா விட்டுட்டாங்க, அது அவரோட தவறு இல்லைல்ல? அது அவரோட தவறு இல்லை. அப்ப அது அங்க நிர்ணயிச்சது கர்ம வினையா இல்ல அவரோட இந்த உலகம் மகாபாரத கதையே இந்த உலகத்துக்கு பாடம் எடுக்கிறதுமா. அந்த கதை இந்த உலகத்துக்கு நியாயம் தர்மத்தை சொல்லி கொடுக்கணும். அநியாயம் எது, நல்ல விஷயங்கள் எது அப்படின்னு போதிக்கணும்னா ஒரு நாடகத்தை நடத்துது. அதுக்கு யாரெல்லாம் பலி கொடுக்கணுமோ அவங்க எல்லாருமே பலி கொடுக்குது. யாரெல்லாம் காப்பாற்றணுமோ அவங்க எல்லாரையும் இந்த உலகம் காப்பாற்றுது. கிருஷ்ணன் தெய்வம் தானே, அவன் ஏன் எல்லாரையும் காப்பாற்றிட்டானா? இல்லை. அந்த பஞ்ச பாண்டவர்கள் சொல்லக்கூடிய 5 பேரை தவிர அவங்களோட பிள்ளைங்களையே காப்பாற்றலை. அர்ஜுனனோட மேலே அபிமன்யு மேலே பாசமாக இருக்கிறார் கிருஷ்ணன். ஆனால் அபிமன்யோட மரணத்தை காப்பாற்றினாரா? காப்பாற்றலை. காரணம் என்ன? அவரோட கர்ம வினைங்களா? ஒரு விஷயம் இந்த பஞ்ச பாண்டவர்கள் மட்டும்தான் இருக்கணுன்றதுதான் விதி. அர்ஜுனனால மட்டும்தான் இங்கே நடக்கணுன்றதுதான் விதி. அப்போ இன்னொரு ஆள் அங்கே வர முடியாதுன்றது தான் விதி. வேற யாரையும் அந்த விதி வரக்கூடாது. தர்மம் செய்யும் போது நம்மளோட கர்ம வினைகள் குறையுதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. ஆமா, அப்படி பார்த்தா நிறைய தர்மம் பண்ணியிருக்காரு இல்லைங்களா கர்ணா? ஆமா. அவரோட இதுவை குறைக்க முடியாதுங்களா? அதனால தான் இறைவனை போய் பிச்சை எடுக்கிறான்.
இறைவன் போய் பிச்சை எடுத்து பார்த்துக்கிறீங்களா? ஆ எல்லாரும் அடித்தான், யார்கிட்டையுமே பிச்சை எடுக்கல. கர்ணன் ஒருத்தங்கிட்ட தான் இறைவன் போய் கை நீட்டி பிச்சை எடுக்கிறான். அப்போ இந்த நிலை வர்றதுக்கு காரணம் என்ன? கர்ணன் செஞ்ச தர்மம். அப்போ தர்மவானுக்கு எங்கே போய் நிற்கிது பாருங்க, இறைவன் பிச்சை எடுக்கிற அளவு வந்துட்டான். வேற யாருக்கிட்டையும் அவன் பிச்சை எடுக்கவே இல்லை, எல்லாரும் பிச்சை எடுக்க தேட மாதிரி போய் எடுக்கிறான். புரியுதுங்களா? அப்போ அவன் தர்மத்தோட பலன் இறைவன் போய் கெஞ்சுறான், நீ ஆயுதத்தை எடுக்காதடா, நீ விட்டுடு அப்படின்னு இறைவன் போய் கெஞ்சுறான். கர்ணன் இன்னொரு தடவை ஆயுதத்தை எடுத்தானா கர்ணனாலே அவன் தடுக்க முடியாது, அவ்வளோ பெரிய வீரன். ஆனால் இறைவன் போய் பிச்சை எடுக்கிறான். சரிங்க. அப்போது இதுக்கு காரணமான பொருள் எது? அவங்கிட்ட இருக்கிற அந்த தர்மம் தான் அவனை இந்த அளவு கூட உயர்த்துது. இல்லைன்னா அவன் பல பேரோட மரணம் மாதிரி அவன் மரணம் ஆகிட்டு இருக்கும், அதில் ஒரு பெருமையும் இல்லாமல் போயிருக்கும். அப்போ கர்ணனோட மரணம் எப்படி இருந்துக்குது? எல்லாரும் வாழ்த்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்துக்குது. அது காரணம் அவன் செஞ்ச தர்மம் அந்த மரணத்தில் காப்பாற்றுது. அப்போ நாம் செய்யக்கூடிய தர்மம் கூட நம்மளுடைய முடிவான நிலையில தெரிஞ்சிடும். அதனால தான் ஐயா என்ன பண்ணாரு, முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை செய்யுங்க. ஏதோ ஒரு வகையில் நீ சாப்பாடு தான் போகணுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. கையில் 10 ரூபா தான் இருக்குது, 10 ரூபா யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்போம். அங்கே போய் பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சை போடுவோன்னே யாராவது பிச்சைக்காரனாகிற நம்ம தேடாத. ஊரில் யாரும் பிச்சைக்காரனே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பிச்சைக்காரலாம் ஊடு கட்டி வச்சுக்கிறான். பிச்சை போகிற நம்ம தான் ஊடு வாசலோட இல்லாமல் இருக்கிறோம். அதனால பாக்கெட்டில் இருக்குது உனக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்த உடனே நீ போட்டுட்டேன்னா அதுதான் மிக சிறந்த தர்மம். இறைவனோட கணக்கில் அளவே கிடையாது. நீ கோடி குத்தியா லட்சம் குத்தியா கணக்கே கிடையாது. ஒருத்தனோட தேவை அறிஞ்சு 1 ரூபா கொடுத்தால் கூட அது மிகப்பெரிய தர்மம். ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் கை கால் நல்லா இருக்கு, அவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னா இவங்க உழைச்சி சாப்பிடலாம்ல, இவங்களுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்பயே வரைக்குமே இருக்கு. அது தப்பான செயலா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய கர்மா எப்படிலாம் வெளியே போகும் தெரியுமா? ஒன்று, நம்ம சேர்த்து வச்சுக்கிற பணம் கரையணும். எப்படி கரையணும் அப்படின்னா, நம்ம கர்மா வந்து ஒரு நோயை நமக்குள்ளே உண்டு பண்ணும். ஒரு நோய் வந்துச்சு, அதுக்கு நீ வைத்தியம் பண்ணி ஆகணும். வைத்தியம் பண்ணனா செலவு பண்ணி ஆகணும். அப்போ உன் கர்மா எப்படி போகுது? நீ சேர்த்து வச்ச செல்வம் உனக்கு ஒரு நோயாக வந்து அந்த செல்வத்தை கரைக்குது. ஆனால் புத்தி உள்ள ஒரு ஆளாக தான் நீ என்ன பண்ணான், நோய் வரதுக்கு முன்னாடியே அதை தான தர்மம் பண்ணனா நீ நோய்க்கு செலவு பண்ண மாட்ட, உன் புண்ணிய கணக்கில் வந்துடும். அப்போ அவங்க எந்த நிலையில இருந்தாலும் கேட்குறாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். வாங்கணும் தப்பு பண்ணால் அது அவன் கணக்கில் வரப்போகுது, நம்ம கணக்கில் புண்ணிய கணக்கு மட்டும்தான் வரும். யார்கிட்ட போட்டுன்ற கணக்கெலாம் வராது. ஏமாற்றி வாங்கினானா அவன் கணக்கில் இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் இவனை ஏமாற்றி வாங்கினா அவன் கணக்கில் தான் வரும். அவன் கணக்கை பற்றி நம்ம யோசிக்கவே வேணாம். நம்ம கணக்கில் ஏறுதா, இன்னைக்கு இவர் இந்த புண்ணியம் பண்ணிக்கிறாருன்னு இறைவன் சந்தோஷப்பட்டானா அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அவன் மனக்குள்ளிடணும். அதுக்காக தான் நம்ம பிறவி எடுத்துருக்குறோம். அதனால் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துதா, அவங்கள தராதரெல்லாம் பார்க்காதீங்க, போட்டு நீங்கள் பாடும் வேலை பாருங்க. சரிங்களா? உங்ககிட்ட ஒரு நொண்டி வந்து தான் பிச்சை எடுத்து நீங்கள் போடணுன்னா நொண்டிக்கு எங்கே போகிறது? வந்து தான் போட்டுடுங்க. நல்லதை நினைக்கும் போதே போட்டணும்னு அவையார் சொல்கிறாங்க. அதுக்கு நேரங்காலெல்லாம் பார்த்துன்னு உக்காந்துக்காதப்பா அப்படின்றாங்க. தோணுச்சா அப்பவே செஞ்சிரு. புரியுதுங்களா? அதுதான் மிக சிறந்த தர்மம். ரொம்ப நன்றிங்க. நான் இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன். இதுக்கப்புறம் அதை மாத்திப்பேன். இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு ரொம்ப நாளா இருந்தது, பட் நான் வந்து கேட்டதே இல்லை. இன்னைக்கு ஐயாவா இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லது.